துளசி, சமையலுக்கு வேண்டிய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல. எல்லாத்தையும் பண்ணிடு. விருந்து தடபடலா இருக்கணும். அம்மா, ஆ? இவ்வளவு பேருக்கு சமைக்கணும்னா கஷ்டமா இருக்கும். நாங்க போற வழியில எங்காவது சாப்பிட்டுக்கிறோம். பொண்ணை பார்க்க வந்துட்டு சாப்பிடாம போனா அவ வருத்தப்பட மாட்டாளா? துளசி, நான் மட்டும் பேசிக்கிட்டு இருக்கேன், இருந்து சாப்பிட்டு போங்கன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. இவ்வளவு தூரம் வந்துட்டு சாப்பிடாம போனா பாட்டி சங்கடப்படுவாங்க, எனக்கும் கஷ்டமா இருக்கும். ப்ளீஸ் பா. சரிம்மா, உங்க திருப்திக்காக சாப்பிட்டே போறோம். போமா, போய் சீக்கிரம் சமையல் வேலையை பாரு. ஏய், நாங்களும் வரோண்டி. நீங்க எல்லாம் உட்காருங்கம்மா. ஏய் நிலா, எப்பவுமே தொணன்னு பேசிட்டு இருப்ப, இன்னைக்கு என்ன சைலண்டா இருக்க? அது வந்து என்ன ஒரு பேய் அடிச்சிருச்சு. அது என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. அத நான் அடிச்சிட்டேன். எடுத்துட்டு வாசல் வரைக்கும் வரும்போது என்னாச்சு உனக்கு? பேசாம இரு. அது ஒண்ணும் இல்லடி, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ஏதோ பேய் படம் பார்த்திருக்கா போல இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீவர்லாம் வந்து 2 நாளாவே இப்படிதான் உளறிட்டு இருக்கா. நிலா, சமையல நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. ஐயோ, தனியா வா, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். சரி, 2 பேரும் காய்கறி நறுக்கிட்டுருங்க, நான் அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன். வாடி. ಪ್ರೀತಿ, ನೀನ್ ಹೋಗು, ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ. மேடம், உள்ள வாங்க. அம்மா வந்திருக்கேன்டா, கண்ணை திறந்து பாருடா. உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னதும் துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? நான் அப்பவே வந்து உன்னை பார்த்திருப்பேன். வர முடியாத சூழ்நிலை. உனக்கு ஒண்ணும் ஆகாது சாரு. நீ ஆசைப்பட்ட எல்லாமே உனக்கு கிடைக்கும். அதுக்கு அம்மா ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அம்மான்னு சொல்றேனே தவிர ஒரு தாயா இது வரைக்கும் நான் எதுவுமே பண்ணல. அந்த உறுத்தல் எனக்குள்ள இருக்கு. அது எல்லாத்தையுமே நான் சரி பண்ணிடுவேன் சாரு. நீ யார் மேல பிரியமா இருக்கியோ அவன் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான். அவன்தான் உன் வாழ்க்கை, அவன்தான் உன் நோய்க்கு மருந்துன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் உடம்புல இருக்கிற காயம் சரியாகிறதுக்குள்ள உன் மனசுல இருக்கிற பிரச்சனைய நான் சரி பண்றேன். தமிழ் உன் காலடியில கிடப்பாம்மா. அவனை உன்னோட நான் சேர்த்து வைக்கிறேன். துளசிய தூக்கி எறிஞ்சிட்டு உன்னோட கடைசி வரைக்கும் வாழ வைக்கிறேன். நீ அவனோட சந்தோஷமா வாழணுங்கிறது என் கனவு. அது நடக்கிற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன் சாரு. ராகவா அண்ணா, சாருவுக்கு இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண வேணாம். ஏன்னா கேரளாவில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார்.
அவருக்கு தெரிஞ்ச ஒரு வைத்தியர் சித்தா ஸ்பெஷலிஸ்டாம். மூலிகை மருத்துவத்தால இந்த மாதிரி பேஷண்ட்ஸை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணுவார். சாரு அங்க கூட்டிட்டு போய் காமிக்கலாமே? சரிண்ணா, உங்களுக்கு ஓகேனா ஏற்பாடு பண்ணுங்க. ஏதோ நாம செஞ்ச புண்ணியம் சாருவுக்கு இந்த அளவோட போச்சு. அவ காயம் சரியானதும் நாம அவளை அங்க கூட்டிட்டு போயிடலாம். ஓகே, அவளுக்கும் ஒரு மாறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். உனக்கு ஒண்ணு ஆகாத சாரு, ஆகவும் விட மாட்டேன். மாமா, நான் சொல்றது கரெக்ட். எனக்கும் அதான் நல்லதுன்னு படுது. நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவசரப்படாத காயத்ரி. அந்த வைத்தியர் இப்ப ஃபாரின் போயிருக்காராம். அவர் ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்ததும் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாரு நம்ம அங்க அழைச்சிட்டு போய் காட்டுவோம். சரியா? நீ என்னடா சொல்ற? சரிண்ணா, அப்படியே பண்ணிடலாம். சரி வா. அண்ணா, என்னடா 3 பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. டேய், வெளியில தான் யாரும் இல்லையடா. வாடா, வா வாமா. டாக்டர், நீங்க? சார், இவங்க சைக்கியாட்ரிஸ்ட். மும்பைல பெரிய கிளினிக் வச்சிருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். பெங்களூர் வந்திருக்கிறதா சொன்னாங்க. சாருவை பத்தி சொல்லி நான் தான் வர சொன்னேன். ஓ அப்படியா? டாக்டர், சாருவோட கண்டிஷன் இப்ப எப்படி இருக்கு? குணப்படுத்தலாம்ல? டோன்ட் வரி, இதை விட மோசமான கேஸ் எல்லாம் நான் சரி பண்ணிருக்கேன். நீங்க காயத்தை சரி பண்ணிட்டு என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. நம்ம பொண்ணை ஈஸியா குணப்படுத்திடலாம். டாக்டர், அவ எதனால இப்படி ஆனானா? தெரியும் சார். ஆசைப்பட்டது கிடைக்கலங்கிற விரக்தி, அந்த ஏமாற்றம், அதனால வர டிப்ரெஷன், அதனாலதான் இப்படி ஆயிருக்கு. இத மருந்தால தான் குணப்படுத்த முடியும். அதுக்கான மருந்து என்கிட்ட இருக்கு. அதை கொடுத்தாலே இவ சரியாயிடுவா. நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். சாரு எப்போ பழையபடி மாறுவான்னு நாங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். இவளை மட்டும் குணப்படுத்திட்டீங்கன்னா உங்களை தெய்வமா நாங்க கும்பிடுவோம். என் பொண்ணை இவ்வளவு நாளா நல்லபடியா பாத்துக்கிட்டீங்களே, அதுக்காக நான் தான் உங்களை தெய்வமா கும்பிடணும். சிஸ்டர், சாருக்கு காயம் குணமானதும் எனக்கு கால் பண்ணுங்க. மும்பைக்கு கூட்டிட்டு வரணுமா இல்ல இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு அப்புறமா டிசைட் பண்ணி. ஓகே மேடம். நீங்க கவலைப்படாதீங்க, சாருவை நிச்சயமா குணப்படுத்தலாம். தேங்க்யூ டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ. சரி. சாரு, நல்லா பாத்துக்கோமா. ஏதாவதுனா உடனடியா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண. இங்க என்ன நடந்தாலும் அது உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். ஓகே மேடம், நான் கண்டிப்பா ஃபோன் பண்றேன். சரி. அக்கா போதும்க்கா. ஏய், வளர்ற பொண்ணு காய்கறி எல்லாம் வேணாம்னு சொல்லக்கூடாது. மிச்சம் வைக்காம சாப்பிடு. கா, சமையல் பின்னிட்டீங்க. எல்லாமே சூப்பர். தேங்க்ஸ் பிரபா. துளசி, நீ போய் அப்பாவை கவனி, இங்க நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? போதுமா? போடும் 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 போடும். உங்க பொண்ணோட சமையல் எப்படிங்க இருக்கு? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குமா. என் பொண்ணு இவ்வளவு பிரமாதமா இத்தனை பேருக்கு சமைப்பான்றது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதுவும் எவ்வளவு சீக்கிரமா சமையல முடிச்சிருக்கா. தீபாவும் கல்யாணியும் கூட இருந்ததுனால வேலை சீக்கிரமா முடிஞ்சிருச்சுப்பா. ஓ ஏமா, நீங்க எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. இல்லப்பா, துளசி சாப்பிடும்போது நாங்க சாப்பிட்டுக்கிறோம். சரிம்மா. கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோங்க. ஐயோ வேணாம், போதுமா? ஏமா போதுங்கிறீங்க? வயிறு நிறைய சாப்பிடுங்க. என் வயிறு மட்டும் இல்லம்மா, என் மனசையும் நிறைஞ்சிடுச்சு. என் பொண்ணு கையால முறையா இன்னைக்குதான் நான் சாப்பிட்டிருக்கேன். எங்க அம்மாவுக்கு அப்புறம் என் மேல அக்கறை எடுத்து பாசமா இவ்வளவு தூரம் பரிமாறி இருக்கா. பாசத்தோட ருசி என்னன்னு எனக்கு இப்பதாம்மா புரியுது.
பாயாசம் சிம்பிளி சூப்பர்க்கா. சாரி பிரபா, அந்த பாராட்ட நீ தீபாவுக்கு தான் சொல்லியாகணும். இது அவளோட ப்ரிப்பரேஷன். மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும், சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும். மல்லிகை பந்தல் மலரும் தென்றல் வாசனை தாங்கி வரும், சில உள்ளம் கந்தல் அழகிய அன்பில் கற்கள் வீசிடும். அக்கா தண்ணி. கல்யாணி, தம்பிக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுமா. வார்த்தைகள் பூவானால் வீடே தோட்டம், வாழ்க்கையில் நாளும் தேரோட்டம். வார்த்தைகள் தீயானால் புகையின் மூட்டம், கண்களில் ஓடும் நீரோட்டம். புன்னகை தன்னை விற்று புலம்பலை வாங்காதே, இலங்கை தீவை போல் இன்னலில் மூழ்காதே. சேலையில் சேறுபட்டால் தண்ணீராயில்லை, சூழ்நிலை மாறுபட்டால் புது வழியாயில்லை. கவலைக்கு மருந்து கருத்தினில் இருக்கு, கலங்காதே துணிந்திடு. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. சந்திரன் சில நாள் தேய்வது உண்டு, குறையே சொல்லாதே. சில சொந்தங்கள் கூட சந்திரன் தானே, குற்றம் காணாதே. மணல் குன்றை போலத்தான். அங்க பாருடா, எவ்வளவு செருப்பு இருக்கு. செத்துட்டாளாவ? பிரச்சனை எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் கூட்டு வந்திருக்கேன். வந்த வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. தேவையில்லாம ஏதாவது பண்ணீங்க, உங்களை அம்போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். சரி வா. சித்தி, இன்னும் கொஞ்சம் பாயாசம் சாப்பிடுங்க. ஐயோ, இன்னும் கொஞ்சம். வேணாம், போதுமா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் நல்ல விருந்து சாப்பிட்டுருக்கேன். ரொம்ப திருப்தியா இருக்கு. அத்தை வாங்க அத்தை. அடி பாவி, இங்க என்னடி நடக்குது? புருஷங்காரன் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு எங்க இருக்கான்னே தெரியல. அத பத்தி எல்லாம் கவலைப்படாம உங்க வீட்டு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வச்சிட்டு இருக்கே, உனக்கு வெக்கமா இல்ல? இங்க நடக்கிற கூத்தெல்லாம் நீயே பாருடா. துளசி அப்படி இல்ல இப்படி இல்ல, ரொம்ப நல்லவன்னு நீதான் சொன்னியே. இதுதான் நல்லவளுக்கு லட்சணமா? இவளுக்கு புருஷனை பத்தி எல்லாம் கவலை இல்லடா. அவன் எக்கேடு கட்டா எனக்கு என்னன்னு எப்படி விருந்து வச்சிட்டு இருக்கா பாரு. அத்தை அடிச்சி வாய மூடு. இனிமே நான் அத்தை இத்தன் கூப்பிட்ட வாய ரெண்டா கிழிச்சிருவேன். புருஷனே வேண்டான்னு படிக்க வந்திருக்க. யாரடி உன் அத்தை? என் மகனை திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்பவே உன் தாலி அறுத்து உன் கையில குடுக்கணும்னு நினைச்சவனா அவன் தடுத்துட்டான்டி. இல்ல அத்தைன்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் இருக்காது. இந்த அளவுக்கு நீ ஆட்டமும் போட்டுட்டு இருக்க மாட்ட. வாயா பெரிய மனுஷா, இவதான் புத்தி கெட்டு போய் கூப்பிட்டுருக்கான்னா வக்கத்து போய் நீயும் விருந்து சாப்பிட வந்திருக்கிய மனுஷனாயா நீ? மாப்பிள்ளை எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, உனக்கு விருந்து தான் முக்கியமாயிடுச்சுல்ல? பாருங்க, நாங்க இங்க விருந்து சாப்பிடறதுக்காக வரல. கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்க. போது நிறுத்தியா. நீ விருந்து சாப்பிட வரலன்னா அகலகலமா இலைய போட்டு வாந்தி எடுக்கவா வந்த? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேண்டாம். சொரண கட்டவங்களுக்கெல்லாம் வகை வகையா திங்கதாயா தெரியும். என் மகனை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? பெத்தவ நான் இல்ல பதறிட்டு இருக்கேன். ஏண்டி தெரியாம தான் கேக்குறேன். உன் புருஷனை நினைச்சு கொஞ்சம் கூட பதற மாட்டியா? அவன் எங்க இருக்கான், என்ன ஆனான்னு தேடவே மாட்டியா? அவனை நல்லபடியா காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னு நினைக்கவே மாட்டியா? அத்தை, அவர் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நல்லா இருக்கிறதா வீடியோவும் அனுப்பியிருக்காரு. பிரச்சனை சால்வ் ஆனதும் அவரே வந்துருவாரு. போடி போக்கத்தவள, நீ சொல்ற கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் என்ன கேனச்சியா? நீ அவனை காப்பாத்த மாட்டேடி. அவனை பிடிச்ச சனியனே நீதானே. நீ வந்ததுல இருந்து
என் குடும்பத்தோட நிம்மதி சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சுடி. உன்னை தொலைச்சி தலை முழுகினாதான் என் குடும்பமே நிம்மதியா இருக்கும். நீ ஒழியேண்டி. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவளை கட்டிக்கிட்டு உன்னை படிக்க வைக்கிறதுக்காக என் புள்ள படுற பாடு இருக்கே, அத சொல்லி மாளாது. மோகன் பேசாம இரு. இத பாருங்க, நீங்க வயசுல பெரியவங்க, வாழ வேண்டிய ஒரு பொண்ணை இப்படி சபிக்காதீங்க. நான் அப்படிதான் சபிப்பேன். உன் பொண்ணாலதான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. அவன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்து போயிருக்கேன். அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லாம உங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விருந்து வச்சுக்கிட்டு இருக்கான். ஏய், இது எனக்கு அவளுக்குமான பிரச்சனை. இடையில யாராவது பேசுனீங்க தொலைச்சு விடுவேன், தொலைச்சு. இங்க நடக்கிற அசிங்கத்தலை பார்த்துட்டு நான் இவ்வளவு தூரம் அமைதியா பேசுறதே அதிகம். வேற ஒருத்தினா இந்நேரம் இவளை வெட்டி போட்டிருப்பான். ஏன் பெரிய மனுஷா, நீ ஏன் நியாயத்தை சொல்லு. புருஷங்காரன் காணாம போன ஒரு பொண்டாட்டி என்னையா பண்ணுவா? அவன் பத்திரமா வர்ற வரைக்கும் சோறு தண்ணி இல்லாம அவனை காப்பாத்துறதுக்காக போராடுவா. உன் பொண்ணு அப்படிதான் பண்றாளா? நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. மாப்பிள்ளைய காணும், அவரை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கு. அதுக்கான முயற்சிகளை நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். என்னையா பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? இவ மும்பை போய் அந்த மினிஸ்டரோட மனைவிய பார்த்து என்னத்த கிழிச்சா? இப்படி ஏருக்கு மாறா பேசினா எப்படிப்பா? நீங்களாவது உங்க அம்மாவை சமாதானப்படுத்த கூடாதா? எப்படி அம்மா சமாதானம் பண்றது? நீங்க தமிழை நல்லபடியா காப்பாத்தி கூட்டு வந்துருங்கன்ற நம்பிக்கையில நான் இவ்வளவு நாள் துளசிக்கு சப்போர்ட் பண்ணேன். இங்கதான் நிலைமை வேற மாதிரி இருக்க. டேய், இவங்கள சொல்லி தப்பில்லடா, எல்லாம் உன் தம்பிய சொல்லணும். இவ யோகிதை என்னன்னு தெரியாம குட்டிமா குட்டிமான்னு தலையில தூக்கி வச்சு ஆடினான் பாரு, அதுக்கு இவ குடுக்கற கூலி தாண்டா இது. இவ மேல அவன் பைத்தியமா இருந்தான்டா. அந்த பாசம் கொஞ்சமாவது இருக்கா? தான் படிக்கணும், அதுக்கு தேவையான காசை அவங்ககிட்ட இருந்து கறக்கணும். அந்த சுயநலம் மட்டும் தாண்டா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இவ ஆசைப்பட்டபடி படிப்பெல்லாம் முடிய போகுது. இனிமே அவன் செத்தா என்ன, பொழைச்சா என்ன? அத்தை, உங்களுக்கு தான் பேச தெரியும், இஷ்டப்படி பேசாதீங்க. சுயநலத்துக்காக புருஷனை விட்டு தர அளவுக்கு நான் ஒண்ணு ஈன பிறவி கிடையாது. ஏய், நீ சொன்னாலும் சொல்லல ஈன பிறவி என்ன? வாத்தாக்காரி பணத்துக்காக புருஷனையே தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தனோட ஓடுனா. அந்த புத்தி தானடி உனக்கும் இருக்கும். இதோ உன் ஆத்தாவை கட்டி உன்னையும் பெத்து அவமானப்பட்ட மகராசன் இங்கதானே நிக்கிறாரு. இல்லன்னு சொல்ல பாப்போம். போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல தப்பா பேசுறீங்க. என்னடா பண்ணுவ? பொம்பளை கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். பார்க்கலாம். யாரை பார்த்து கை நீட்டுற? பேசாம போயிடு. இத பாருங்க, உங்க அம்மா ஓவரா பேசுறாங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. வேணாம் மோகன், வார்த்தை அளந்து பேசு. நீங்க அக்காவை பத்தி பேசினா அப்படிதான் பேசுவேன். ஆமா, இவ அக்கா ரொம்ப யோகியம். அவளை பத்தி நான் பேசி பேச பாருங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வந்ததுல இருந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. டேய், நானாடா பிரச்சனை பண்றேன்? இவங்க தானடா மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்காங்க. அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். புருஷனை தொலைச்சிட்டு என் பொண்ணு தவிச்சு போய் நிக்கிறா. அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. நீங்க அவளை நோகடிக்காதீங்கம்மா. ஏய், அவதாண்டி எங்களை நோகடிக்கிறா. அவளுக்கு என்ன ஆறுதல் வேண்டி இருக்கு? புருஷனை பத்தி கவலை இல்லாம ஜாலியா தானே இருக்கா. நான் தாண்டி தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே இவளை அத்து விட்டுட்டு சாருக்கு என் மகனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி பண்ணி வச்சிருந்தானா அவனும் சந்தோஷமா இருந்திருப்பான். இப்படி ஒரு கஷ்டமும் வந்திருக்காது. உனக்கு உன் படிப்பும் உன் சொந்தமும் தானடி முக்கியம். புருஷனை பத்தி உனக்கு என்ன அக்கறை? ஆமாத்த, எனக்கு என் படிப்பும் சொந்தங்களும் தான் முக்கியம்.
அதுக்கு இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? எனக்கு என் புருஷன் மேல பாசம் இல்ல, அக்கறை இல்லைன்னு சொல்றீங்களா? அதை ப்ரூவ் பண்ண தானே வந்தீங்க. அதான் உங்க ஆசைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. அதை மாத்த என்னால முடியாது. பாத்தியாடா எப்படி பேசுறான்னு? நான் அப்படிதான் அத்தை பேசுவேன். அவரை தொலைச்சிட்டு எப்ப வருவாருன்னு தெரியாம தினம் தினம் சித்திரவதை அனுபவிக்கிறது எனக்கு தான் தெரியும். அந்த வேதனையை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்ன நோக்கடிச்சு ஆகணும்னா நான் அப்படிதான் பேசுவேன்.